வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களின் தொடர்ச்சியாக துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த ஆண்டு 9ஆம் வீட்டில் அமர்ந்த குரு கிரகம் அதிக நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய இழப்பு, திடீரென்று உத்தியோகத்தில் ஒரு யோசிக்க டைம் இல்லாமல் வேலையை விட்டுவிடக்கூடிய அபாயமாக ஒரு 50% இருந்திருக்கலாம். 9ஆம் வீட்டில் அமர்ந்த குரு கிரகம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ், குழந்தைகளோடு வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பொசிஷனை கொடுப்பார். இது அதிகபட்ச 50% ஜாதகர்களுக்கு நடந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு தசா புத்தியில் எக்ஸ்கியூசஸ், தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருந்தால், பணி தொழில் ரீதியிலாக சில வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு தப்பிக்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கும். அப்படி அவங்க தப்பிச்சாலும் பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு ஸ்டாக்னன்ட் ஒரு நிலையை அவங்களுக்கு தொழில் பணி ரீதியிலாக கடந்த கால குரு கொடுத்திருப்பார். இந்த ஆண்டு 10ஆம் வீடாகிய கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு கிரகம் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உச்சம் பெறக்கூடிய குருவிற்கு நான் சொல்லக்கூடிய முதல் பலன், அந்த மூலத்திரிகோண பாவகமான தனுசு ராசி ஒரு சின்ன அஃப்ளிக்ஷனை அடையும். அந்த தனுசு ராசி உங்களுடைய தைரியஸ்தானம், உங்களுடைய அதீதமான பணப்புழக்கம், தனஸ்தானத்திற்கு பாவாத் பாவக அடிப்படையில் அந்த 3ஆம் வீடு தைரியஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டம், உங்களோட வாழ்க்கை துணையுடைய தந்தை ஸ்தானம். ஸோ அந்த 3ஆம் பாவக ரிலேட்டடான எல்லா விஷயங்களிலும் ஒரு பலன் முழுமையாக கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அதில் சில தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய கடகத்திற்கு வரக்கூடிய குரு கிரகம் ஜூன் மாதம் தொடங்கி இந்த 2026ஆம் ஆண்டு தொழில் ரீதியிலாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஜாப்ல பிரச்சனை இருந்தது, உங்களுக்கு விட முடியாமல் அந்த வேலையிலும் திருப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு துணிந்து வேறு வேலை மாறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். உங்களை அறியாமல் சிலருக்கு வேலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக, பழைய கம்பெனியில் உங்களையே அவங்க போக சொல்லக்கூடிய நிலையாகவும் இது சிலருக்கு ஏற்படலாம். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஹவுஸ்க்கு குரு வரும் பொழுது பதவியில் மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் 9ஆம் வீட்டில் இருந்து அவர் கொடுப்பது போல கொடுத்து ஏமாற்றுவது போன்ற அந்த நிலையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும், கஷ்டமான ஜாபாக இருந்தாலும், ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும், கண்டிப்பாக வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு வேலையை கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இவர் கொடுத்து விடுவார். ஆனால் பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் ஒரு சுகமாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் ஒரு காம்ப்ரமைஸாக எடுத்து அந்த காம்ப்ரமைஸோடு செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க்கான ஒரு வேலையாக இருக்கலாம். 4ஆம் வீட்டிற்குடைய சனி 6இல் மறைந்திருப்பதும், அந்த 6ஆம் வீட்டில் உள்ள குருவாக இருந்து இவர் 10இல் இருப்பதும் தொழில் ரீதியிலாக ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய நண்பர்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளாக இது ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஒரு நல்ல ஒரு முதலீடுகள் செய்து நீங்கள் நீண்ட நாள் விருப்பப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அளவோடு யோசித்து நிதானமாக இருப்பது, ஒரு புதிய தொழில் அப்படின்னா ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே நம்ம சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அகலக்கால் தவிர்ப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனஸ்தானத்திற்கு சப்போர்ட் பண்ணுகிறார். ஏதோ ஒரு வருமானத்திற்கான ஒரு நல்ல ஒரு தொழிலாக அது கண்டிப்பாக அமையும். அதே சமயம் முதலீடுகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் உங்களுக்கு கையில் இருக்கும்னே சொல்லலாம். கடன்களாக வாங்கி கூட செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படும். 6ஆம் வீட்டில் உள்ள சனியாக இருந்து இந்த குருவும் சனியும் திரிகோணமாக கனெக்டடாக இருப்பதனால் கண்டிப்பாக கடன் வாங்கி தொழில் செய்யலாமா அப்படின்னா தைரியமாக செய்யலாம். அதே சமயம் உங்களுடைய 6ஆம் வீட்டையும் குரு கிரகம் இந்த 10ஆம் வீட்டில் அமர்ந்து பார்ப்பதனால் இது அளவான கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியாக இது நல்ல ஒரு மலர்ச்சியை கொடுக்கும். அளவுக்கு அதிகமான கடனை தவிர்ப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். ஏன்னா சிலருக்கு கடன் ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் நான் எச்சரிக்கையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை புத்திஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் ஓரளவிற்கு நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் யோசித்தால் உங்களுடைய எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் குழப்பத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பாக இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஓரளவிற்கு நீங்கள் நல்ல ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக கூட யோசித்து சரியான முடிவுகளை எடுப்பது துலாம் ராசிக்கு ஒரு புதிய தொழிலாக இருக்கக்கூடிய நிலைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரை துலாம் ராசி தான் எக்ஸ்பர்ட்டு. அவங்களுக்கு அதிகமாக ஜாப் மாறக்கூடிய அப்படி ஒரு ராசி அப்படின்னு எடுத்தாலே இந்த துலாம் ராசி தான் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை முதல் ராசியாக இருக்கிறது. இது
இது எதனால் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் ஒரு நிலையற்ற தன்மையாக இருப்பதனால் இவங்களுக்கு ஜாப்ல நிறைய ஜாப் மாறிட்டே இருப்பேன், எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது எதுக்காக அதோட நெகட்டிவ் சைடாக நம்ம பார்க்க போனால் எந்த ஜாப்லையும் இவங்க நிலைத்து இருக்க மாட்டார்கள். அடுத்தடுத்த ஜாப் தேடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தான் அப்படிங்கிறது இது யதார்த்தமாக எப்படி வேணால் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹவு வி டேக் த ரியல் மீனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடகத்தில் தான் குரு உச்சம் பெற போகிறார் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வாய்ப்பு இவங்களுக்கு தொழில் பணி ரிலேட்டடாக ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். நீண்ட நாள் நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலை தொடங்கக்கூடிய கடன்கள் கிடைத்து அதை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக செய்து சற்று பொறுமையாக அனலைஸ் செய்து விஷயங்களுக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு ப்ராசஸை தொடங்குவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்ன இருந்தாலும் 5இல் உள்ள ராகு கிரகம் சுயசாரத்தில் இப்பொழுது இருப்பது ஒரு மனதில் வந்து கிளாரிட்டி இல்லாத ஓவர் திங்கிங்கை கொடுக்கலாம். அதனால தான் எந்த விஷயம் புதிதாக நீங்கள் செய்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் சஜஷனை எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து ஒரு கிறிஸ்பான ஒரு நல்ல விஷயங்களாக முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக ஜூன் முதல் அக்டோபர் வரை மட்டும் 10இல் இருக்கக்கூடிய குருவாக கடக குருவாக இருப்பார். அதன் பிறகு அவர் அதிசாரமாக நவம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்து அவர் 11th ஹவுஸ்க்கு மாறப்போகிறார். கண்டிப்பாக அதற்கு பிறகு செய்யக்கூடிய கடன் தொடர்பான விஷயங்கள், உத்தியோக மாற்றங்கள் சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத தப்பான விஷயங்களாக உங்களை மாட்டிவிடக்கூடிய அபாயத்தை கொடுக்கும். ஏனென்றால் இந்த 11ஆம் வீடு உங்களுக்கு பேராசையினால் ஏற்படக்கூடிய பாதக வீடு. அது பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய வீடாக இருப்பதனால் அது பேராசை தொடர்பான ஒரு பலனாக நான் இங்கே சொல்கிறேன். இங்கே அதுவே பாதக வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய பிடிவாதம், நீங்கள் அடையக்கூடிய பேராசை எல்லாமே உங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ரிஸ்கியான பலன். நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த 3 மாதங்கள் இருப்பது குருவினுடைய அதிசாரம் முடிந்து மீண்டும் அவர் கடகத்திற்கு செல்லும் வரை புதிய முடிவுகளை எடுக்காமல் இந்த ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளேயே நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு ஜாப் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, கடன்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அந்த பேங்க்கில் போய் பேசுவது, இது எல்லாமே நீங்கள் ஜூன் முதல் அக்டோபருக்குள்ளேயே முடித்துக்கொள்வது துலாம் ராசிக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு பக்கபலமாக ரொம்ப நல்ல பிரேவ் அண்ட் போல்டாக இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை நீங்கள் அருகில் வைத்துக்கொள்வது ஒரு பெரிய நண்பர் அல்லது யாராவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவசாலியான உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவராக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் உங்களுடைய 3rd ஹவுஸும் கொஞ்சம் அஃப்ளிக்ஷனாக இருப்பதும் தைரியஸ்தானமும் சரி, அது 5க்கு 11ஆக வருவது பூர்வ புண்ணிய பலம் எல்லாமே சற்று குறைவாக இருப்பது போல இருக்கக்கூடிய கிரகநிலை. கண்டிப்பாக இந்த மாதிரியான முடிவுகளை புதிதாக ஏதாவது செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த ஆண்டு கூட தொடர்ந்து குலதெய்வத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிரார்த்தனை செய்வது ஓவராலாக இருக்கக்கூடிய கிரகநிலைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் எக்ஸ்க்ளூசிவாக செய்யக்கூடிய சில புதிய மாற்றங்களுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். துலாம் ராசிக்கு மேலும் நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் பெரிய ஒரு மணி இன்ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. லாபஸ்தானத்தில் அமர்ந்த கேது பாதகத்தை தடுப்பது போல தடுத்து விட்டார், ஆனால் அங்கு லாபத்தையும் அவர் தடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேதுவினால் வாழ்க்கை துணைக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ், அவங்களோட தினம் போராட்டம், அண்ட் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், குழந்தைகளுடைய திருமண வாழ்வாக இருக்கலாம் துலாம் ராசிக்கு, இல்லைன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், மனதில் ஏதோ ஒரு ஓவர் திங்கிங், ஹெல்த்தில் நிறைய துலாம் ராசிக்கு சீனியர் சிட்டிசன் அல்லது சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருப்பவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருந்த இந்த 4ற்குடைய 5ற்குடைய சனி 6இல் மறைவது கண்டிப்பாக ஒரு தோஷமே, அதை நம்ம மறுக்க முடியாது. அது குரு 9இல் இருந்தவரை இவங்களுக்கு பாதிப்பு தெரியாது. இப்போ 10ஆம் வீட்டிற்கு குரு வந்த பிறகு கண்டிப்பாக ஆரோக்கியத்திலும் மேலும் அக்கறையாக இருப்பது நல்ல நிலை. இதில் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு என்னவாக இருக்கலாம்னா, உணவினால் ஒரு நிறைய ஹெல்த்தை இவங்க சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபுட் சார்ட் போன்றவை, இல்லைன்னா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அவங்களோட சஜஷனை கேட்டுக்கொண்டு நீங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் அதிபதியான குரு 2ஐ பார்ப்பது தேவையில்லாத வாக்கு கொடுத்து அதனால் பெரிய ஒரு வாக்குவாதமான நிலையை கொடுக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பேச்சினால் ஒரு எதிரித்தன்மையை உருவாக்கக்கூடிய பலனையும் இந்த குருவினுடைய பார்வை விருச்சிகத்திற்கு இருப்பது, இது பேச்சினால் எதிரித்தன்மைகளை உருவாக்கும்.
உணவினால் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் இந்த குரு கிரகம் உருவாக்கலாம். இது ரிலேஷன்ஷிப் வகையிலும் திருமண வாழ்விலும் உங்களோட உறவினர்கள் வகையிலும் கூட சற்று நீங்கள் அனுசரித்து பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள். எல்லாமே மேலோட்டமாக பண்ணக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கிறத துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த குரு மெட்டீரியல் விஷயங்களை, பொருளாதார விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு செய்வார். ஒரு ரிலேஷன்ஷிப் வகையிலும் இல்லை உணர்வு பூர்வமான ஒரு நீண்ட நாள் ரிலேஷன்ஷிப் இல்லை குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உறவு, இது எல்லாத்தையுமே துலாம் ராசியை பொறுத்தவரை குருவை விட சனிதான் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஓரளவிற்கு இந்த குருவிற்கு சனி தொடர்பாக இருப்பதனால் தனித்த குருவாக அவர் பெரிய தொல்லைகளை கொடுப்பது போல இந்த வருஷம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும், அவர் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு பவர் அதிகமாக இருப்பதனால் அவர் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். ஸோ ஜோதிடம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது எளிதில் புரியும். ஸோ அதே சமயம் உங்களோட 6ஆம் அதிபதி சுகஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். ஸோ இது கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு வெயிட்டேஜ் கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிந்து கொள்ள முடியும். 6ஆம் அதிபதி 6ஆம் வீடாகிய கண்ணீர் மன்னிக்கவும் 6ஆம் அதிபதியான குரு 6ஆம் வீடாகிய மீன ராசியையே பார்க்க போகிறார். ஆனால் அந்த வீட்டில் சனி இருக்கிறார். ஓரளவிற்கு ஒரு ஒரு அம்பு வரும்பொழுது மற்றொரு அம்பினால் நம்ம நல்லிஃபை பண்ணுவாங்கல்ல வாரலாம், அது போல ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு காம்ப்ளிகேட்டடான பலன் அப்படிங்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை முதல்லேருந்தே பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலை. சனி தொடர்பான காரக வகையில் உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும், குரு தொடர்பான ஒரு கொலஸ்ட்ரால் போன்ற ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும், சனி தொடர்பான மூட்டு வலி, இது மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் தொடர்பான வலிகளாக இருந்தாலும், எல்லா விஷயத்திலும் அவங்கவுங்களுடைய லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயம் அவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டமில் எது ட்ரபிளாக இருக்கோ அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய நன்மையை துலாம் ராசிக்கு கொடுக்கும். முக்கியமாக கிறிஸ்பாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமாக இது இறுதியாக ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு துலாம் ராசிக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தொழில் செய்வதற்கான ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் துணிந்து தொழில் தொடங்கக்கூடிய நல்ல காலமாக இது இருக்கும். அற்புதமான கடன்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் பலன்களை பொறுமையாக நீங்கள் நிதானமாக கேட்டு சரியான முறையில் பலனடைய வேண்டும்.